வணக்கம். என்றும் அன்புடன் அன்பே சிவம். கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுதில்ல, அந்த இடத்துல கடவுள் இருக்கு. இல்லைன்னு சொல்லுற இடத்துல கடவுள் இருக்கு. இருக்கு அப்படின்னு சொல்லி ஓடுற இடத்துல இல்லை. அப்போ பகுத்தறிவாளன் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பகுத்தறிவாளன் ஒரே ஒருத்தர் இருக்கும். நீங்கள் பார்த்த பகுத்தறிவாளர் இந்த மாநிலத்துக்கு மட்டும்தான். ஒட்டுமொத்த உலகமும் இருக்கட்டும் ஒரு பக்கத்தில். அப்போ அந்த மனிதன் அந்த காலகட்டத்தில் பெரியார் மனித ஏற்றத்தாழ்வை தான் உடைக்கார். அவர்கிட்ட அன்பு இருந்தது, உங்ககிட்ட இல்லை. நீங்கள் பெரியார்னு சொல்லுற இடத்துல தான் இருக்கீங்களே தவிர, அவர் அன்னைக்கு கோயில் குளத்தெல்லாம் எல்லாரும் இறக்கி விட்டுட்டு போயிட்டார். இன்றைக்கி அதே சடங்கு சம்பிரதாயம் கூட என்னமோ கூட்டம் உள்ளே போகிறீங்க, அவ்வளோதானே தவிர ஜாதி மதத்தை உடச்சிட்டீங்களா, ஜாதி போயிடுச்சா, ஜாதியை போயிட்டாயா. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மனிதன் எவ்வளோ சொல்லிட்டு போனான். அன்பு நிறைஞ்சிருந்தது அவன்கிட்ட. ஆமாம், அவ்வளோ பெரிய ஆள். ஆமாம், அதனால் எனக்கு அவரை பெரியாரை பிடிக்கும். ஏன், மனிதன் இப்படி ஏற்றத்தாழ்வோடு இருக்கானே, அதுக்கு அங்கே போகிறதுனால என்ன பிரச்சனை இருக்குது, இங்கே வராதுன்னு சொல்லுதானேன்னு அந்த மனிதன் சொல்லுவான். அதனால் பெரியார் மாநிலத்துக்கு இல்லை நாட்டுக்கு பெரியார். அதையும் தாண்டி ஒரு பகுத்தறிவாளர் இருந்தார். அவர் எல்லாருக்கும் உண்டு. தேடுனா அதை தேடி மட்டும்தான் பிறவி. அப்போ சிந்திக்கணும், பகுத்தறிஞ்சு பார்க்கணும். அந்த மனிதன் மட்டும் பகுத்தறிஞ்சு பார்த்து தான் தப்பாக இருக்குன்னு பகுத்தறிஞ்சு அவருக்கு முடிஞ்ச செயலை செஞ்சார். அடுத்து அதுக்கு பின்னால் போனவங்க என்ன மாறிடுச்சுங்க, அதுபோல் சிந்திங்க. நீங்களும் ஒரு பெரியார் தான், எல்லாருமே இங்கே பெரியார் தான். ஒவ்வொரு மனிதனும் கடவோடி அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி அந்த மனிதனுக்கும் பெரியார் உண்டு. அந்த பெரியார் வேற. அந்த பெரியாரை தேடினா இந்த பெரியார் சொன்ன இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு சொன்ன இடத்துல கடவுள் இருக்கு. இதுதான் கணக்கு. அது இல்லாத இடமே இல்லை, அது இல்லை, அதில் இருக்கு. இதை தேடுறதுக்கு மட்டும் மனிதன் வந்தான். அவன் 4லேயே நிற்கான், காற்ற வரைக்கும் நிற்கான். இங்கே உள்ள யார் ஆனாலும் எடுத்துக்கோங்க. அப்போ அவங்க காற்றை கடக்க முடியாது. காற்றை கடக்கிறதுக்கு வந்த மனிதன் காற்றை கடக்க விடாமல் மனிதனே நிறைய தடைகளை ஏற்படுத்தி வச்சுட்டான். பிரிவினை ஏற்படுத்தி வச்சதுனால இன்னொரு மனிதன் அவனுக்கு நேசிக்கதில்லை. எனக்கு மாதிரியே தானே அவனுக்கு கண்ணு மூக்கு காது எல்லாமே கொடுத்துருக்கான். உள்ளுக்கு எல்லா பேர்பாட்ஸும் ஒன்றா தானே இருக்குது. முகம் மட்டும்தானே வேறு சாயலில் இருக்குது, கைரேகை வேறு சாயலில் இருக்கு. இதை செஞ்சது யாருன்னு எவன் கேள்வி கேட்டு பகுந்தறிஞ்சு பார்க்கானோ அவன்தான் பகுத்தறிவாளன். அப்போ அந்த பகுத்தறிவாளனை தேடுறதுக்கு தான் வந்தோம். ஆனால் தேடுதவன் தேடுன மாதிரி காமிக்கும். 50ஆம் கிளாஸு 5 இல்லாமல் படிச்சுட்டு பகுத்தறிவாளனை பார்க்க அங்கே வாய்ப்பு இல்லை. அப்போ பகுத்தறிவாளனை பார்க்கணும்னா ஒழுக்கம் விழுப்பம் தரான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் பெரியார் திருக்குறளையே தவறாக பேசியிருக்கிறதா சொல்லுவாங்க. நான் நிறைய படிக்கலை, எனக்கு தெரியாது, நம்ம அவ்வளோ பெரிய படிக்கலை. ஆனால் பகுத்தறிவாளனை படிக்கிற அளவுக்கு படிச்சிட்டேன். பகுத்தறிவாளனை ஒட்டுமொத்த உலகத்துக்கு சொந்த பகுத்தறிவாளனை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு படிச்சிருக்கேன்.
உனக்கு இது போதும்பா, என்னத்தை போட்டு பல புக்கெல்லாம் படிச்சுட்டேன்னா நீ பகுத்தறிவாளன்னு தெரிய முடியாது. புக்கை வாசிச்சுக்கிட்டே இருப்பியோ, உங்களுக்குள்ள பகுத்தறிவாளன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கான். அந்த பகுத்தறிவாளனை எடுக்கணும். அவனை எடுத்ததுங்கன்னா மரணம் இல்லை, நோய் இல்லை, பிரச்சனையும் இல்லை. எதையும் விட்டுட்டு எந்த காட்டுக்குள்ளேயும் ஓடி ஒழிய வேண்டாம். எங்கேயும் ஓடி எதையும் அவுத்து போட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உண்மை ஏதோ அதை பார்க்கணும். உடுத்திருக்கிறது மனிதன் உருவாக்குனது. இந்த முகத்தையோ இந்த கையோ விரலோ காதோ இதெல்லாம் உருவாக்கி இதுக்குள்ளே என்னமோ காற்றுங்கானே போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க, இதை செஞ்சது யார் அப்படின்னு சிந்திச்சு எவன் தெரியுதானோ அவன் பகுத்தறிவாளன். அதனால் இல்லைன்னு சொல்லுற இடத்துல இருக்குன்னு சொல்லி நீ ஓடிக்கிட்டு இருக்க இடத்துல இல்லை வராது. இருக்கட்டும், எல்லாத்தையும் அன்பாக இருங்க, வேறு என்ன சொல்ல. பகுத்தறிவாளன் தேடுங்க. எல்லாம் பகுத்தறிவாளன் தேடுனவனையாவது தேடுங்க. காலையில் 3வது வீடியோ 2021 ஏப்ரல் 21. இது 3வது வீடியோவும் 4வது வீடியோவும். என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒருத்தர் இந்த பகுத்தறிவாளனை பார்க்கவும் மாட்டேங்கியா. இந்த பகுத்தறிவாளனுக்கு என்னத்தையாது அப்படின்னு ஒருத்தருக்கும் புரியல. உங்களை எல்லாரையும் பகுத்தறிவாளனை மாற்றி எல்லாரையும் பெரியார் ஆக்கிடலாமான்னு பார்க்கேன். அந்த பெரியாரை இல்லைங்கிற பெரியார், இருக்குங்கிற பெரியாராக மாற்றிடுவோம். எல்லாத்தையும் இருக்குது சத்தியம் அப்படின்னு எல்லாரையும் பெரியாராக்கி பெரியாளாக ஆக்கி விட்டுருவோம். இதுதான் என்னோடய வேலை. இப்போ வேலைன்னா என்ன? வேலை யார் பார்க்கா? பூமியில் அடிபுடி போட்டுக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு ஜாதி பெருசு, மதம் பெருசு, அந்த தலைவர் பெருசு, இந்த தலைவர் பெருசு, இதை தான் படிச்சுக்கிட்டு இருக்கியா. உங்களை படிக்கணும். அப்போ தான் பெரியார் ஆக முடியும். தெரியாதுங்கிற பெரியார் இல்லை, தெரியுங்கிற பெரியார். அதனால் தெரியும் அப்படிங்கிற பெரியாரை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பெரிய ஆறு ஒரு ஆள் இருக்குது. அது பெரிய ஆறு. அந்த பெரியார் தான் எல்லாத்தையும் இங்கே உருவாக்கி போட்டு பூமி, ஆகாயம், வெட்டு, இதெல்லாம் நிலம், நீர், நெருப்பு, காற்று எல்லாத்தையும் உருவாக்கி ஆகாயம் எல்லாத்தையும் இருக்குது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சு இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு வந்த மனிதன் அதை போட்டுட்டு வேற எங்கேயோ சுற்றுதான். சுற்றுதான். பகுத்தறிவாளனும் சிரிக்க மாட்டாக்கான், பகுத்தறிவு இல்லாதவனும் சிந்திக்க மாட்டான். அதனால் சிந்திங்க. என்னைய செஞ்சது யாரு? அந்த முகம் இதை என்ன மாதிரி வேற ஒருத்தருக்கு இல்லையே. என்னைய மாதிரி 100 பேர் இருக்காங்க, 100 பேர் உடையவன் இருக்கான். ஆனால் ஒரு பேர் உடையவனும் என்ன மாதிரி இல்லையே. இதை செஞ்சது யாருன்னு கேள்வி கேட்டால் அந்த பெரியவனை, அந்த சத்தியமான, அந்த நிஜமானவனை, அந்த உண்மையானவனை, அந்த ஒழுக்க சீலனை, அந்த அன்பை, அந்த பேரின்பத்தை, அந்த ஆகாயத்தை, அந்த வெட்ட வெளியை, அந்த சூன்யத்தை பாருங்கள். இது ஒரு குழந்தைய மாறிட்டு அதான் அது என்னத்தையா சொல்லிக்கிட்டே இருக்கு. துருன்னு வரும். நீங்களும் துருன்னு வந்துருங்கன்னு சொல்ல வரும். குழந்தையாக பாருங்கள், சீரியஸாக பார்க்காதீங்க. சீரியஸானா உங்களை நீங்கள் உடைக்க போறீங்கன்னு அர்த்தம். உங்களை நீங்கள் உடைச்சி அங்கே ஒன்று கட்டி வச்சுருப்பியோ, அங்கே வண்டி போட்டிருக்கோ. கெட்டினவன்ட்ட வண்டி கொடுக்கணும். கெட்டினவன்ட்ட வண்டி கொடுக்கறதுக்கு தான் பேச்சு. கெட்டினவன்ட்ட வண்டி கொடுத்தாச்சுன்னா வேலை முடிஞ்சிட்டு. இந்த பில்டிங் யார் கட்டினாயா? இன்ஜினியர் எங்கேயா இன்ஜினியரு அப்படின்னா அங்கே அந்த டாக்டருக்கு தான் இதை செஞ்சார். அப்போ அந்த டாக்டரை கொடுத்தாச்சுன்னா எங்கனெல்லாம் எலும்பு உடஞ்சிருக்கு, எங்கே எதாவது இப்போ இருக்குது வந்திருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். அவர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா வேலை முடிஞ்சிட்டு. மற்ற ஜீவரேசெல்லாம் அது கண்ட்ரோலில் இருக்கனால அது கண்ணு போகாது. அது தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் அது பின்னால் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பின்னால் ஓடுங்க.
உங்கள் பின்னால் ஓடுனா தான் உண்மை தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மற்ற ஜீவராசியெல்லாம் வாழணும்னு கணக்கில் இருக்குது. அப்போ ஆப்போன்னு பார்க்கக்கூடாது. அப்போ அப்படின்னு அடுத்து சொல்ல போகிறாங்க என்னமோ அப்படின்னு. அப்போ பெரியாரை பார்க்கணும்னா தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும்ல. பெரியார் உலகத்தோட பெரியார். நாட்டு இந்த நாடு மாநில மொழி ஜாதி மதம் இந்த பெரியார்களை சொல்லலை. அந்த வேற ஒரு பெரியார், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைச்ச பெரியாரை சந்தித்தவனை சந்தித்து வேறு எங்கெல்லாமல் போய் எங்கெல்லாம் டயத்தை செலவழிச்சிட்டு அழிங்க. டயத்தை ஆவாத இடம் ஃபுல்லாக நீங்கள் போகிற இடம்லாம் டைமே இல்லையே. பகுத்தறிவாளனுக்கும் சேர்த்து தான் சொல்லுதேன், பகுத்தறிவாளன் இல்லாதவனுக்கும் சேர்த்து தான் சொல்லுதேன், இருக்குன்னு சொல்லுவனுக்கும் சேர்த்து தான் சொல்லுதேன், இல்லைன்னு சேர்த்து சொல்லுது. 2 பேரும் ஒரே இடத்துல தான் மாற்றி முட்டிக்கிட்டு இருக்கியா. அதனால் அப்படி முட்டாதீங்க. மண்டை 2 பேர் மண்டையும் உடையும். ஏன் உங்கள் மண்டையை நீங்களே உடைச்சிக்கிடுதியா? உங்கள் மண்டையை உடைக்க வரல, உங்கள் மண்டையை செதுக்க வந்தியா. செதுக்கிட்டேன்னா உள்ளுக்கு என்னெல்லாம் செட் பண்ணியிருக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதை கண்டுபிடிச்சிட்டா உலகம் தெரியும். பிண்டத்தில் இருக்குது, அண்டத்தில் இருக்குது. அண்டத்தில் இருக்குது தான் பிண்டத்தில் இருக்குது. இதை விட என்னையா சொல்லித்தரோம். அந்த புக்கு இந்த புக்கு, அது மோசம் இது மோசம், எது நல்லா இருக்கோ அது எடு. எது உள்ள அன்பு இருக்குது, எல்லா மனிதனும் நல்லா இருக்கும், நான் நல்லா இருக்கணும், எந்த புக்கில் இருக்கோ அந்த புக்கை எடு. என்னையை குறை சொல்லுதெல்லாம் ஒரு புக்காயா? என்னையை குறை சொல்லுது அப்படின்னா அது ஒரு புக்கா? ஒட்டுமொத்த உலகத்தையும் அலசி ஆராய்ஞ்சிருவானே. இப்போ புக்கு எது? உட்கார்ந்த இடத்துல ஓடி ரூமு ஃபுல்லாக புக்காக சேர்த்து வச்சுருக்கேன். நான் என்ன சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா பாருங்கள். இவ்வளோ தான் வாழ்க்கை. நான் எங்கே இருந்தாலும் சொர்க்கத்துக்குள்ளே உட்காந்துருப்பேன். நான் எங்கே இருந்தாலும் போதி மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பேன். பார்த்தீங்களா போதி மரத்தை? தெரியும். 5க்கு வந்தால் தான் தெரியும், 4ல் இருந்தால் தெரியாது. 5க்கு வந்துட்டு அம்மா போலுக்கு இந்த ஆள் ஏதோ இருக்கார், பெரியார் தெரிஞ்சிருக்கார் போலுக்கு. பெரியார் அங்குள்ளே இருக்கார். பெரியார் அந்த பெரியார் ஒட்டுமொத்த உலகத்துக்கு பெரியார். அவரை தேடி தான் ஒவ்வொரு மனிதனும் பிறகு எடுத்துக்கிட்டே வரான். மீண்டும் போய் விழுந்துட்டு மறுபடியும் ஓடியாரான். இங்கே இல்லைன்னு சொன்னியா அந்த பக்கம் போகும், இருக்குன்னு சொல்லு. பிறகு இங்கே இருக்குன்னு சொன்னால் அந்த பக்கம் போகும், இல்லைன்னு சொல்லு. இப்படி புக்கு அவன் அப்போ படித்ததுக்கு தந்த ஆளுக்கு புக்கு எழுதிக்கிட்டே இருக்கான். போகிற இடம்லாம் சிறப்பு. எங்கே போகிற இடம்லாம் சிறப்பு? நீ போகிற இடம் எல்லாமே சிறப்பு இல்லை. அங்கே கொடுப்பாங்கள்ல சிறப்பு, அந்த சிறப்பு நீ பேசிகிட்டு இருக்கேன்னு உட்கார்ந்த இடத்துல சொல்லுவேன். உன் வீட்டுக்குள்ளே 1000 புக்கு வச்சுருப்பிய, அவ்வளோ புக்கையும் கரைச்சி குடிச்சிட்டு பேசுவிய. ஓன்றது ஒன்று வரலையே, இது என்கிட்ட இருந்து வருதா? கையில் ஏதாவது புக்கு சமந்துக்கிட்டு அலையுதானா? 50ஆம் கிளாஸ் படிச்சிருக்கனா? இப்போ பெரிய புக்கு எங்கே இருக்குது? ஒரே புக்கு படிச்சுட்டு அவ்வளோ புக்குக்கும் வேலையை முடிஞ்சிடுச்சு. ஒரே புக்கு படிக்கணும், அன்பு புக்கு. அந்த புக்கை படிச்சுட்டா வேலை முடிஞ்சிட்டு. கண்ட புக்கெல்லாம் கரைச்சி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ புக்கு எங்கே இருக்குது? சரி, புக்கை பார்த்தவனை பாருங்கள், புக்கு தெரிஞ்சிடும் உடனே. குருமாவெல்லாம் கழிக்கணும்ல, எவ்வளோ தப்பு தவறு, எவ்வளோ மனிதனை குறை சொல்லியிருக்கோம், ஏற்றத்தாழ்வை பார்த்துருக்கோம். அதெல்லாம் கர்மாவெல்லாம் ஏறி இருக்கு. அந்த கர்மா கழிக்காமல் உடனே என்ன பள்ளத்தில் விழுந்துடக்கூடாதுல்ல, உடனே உடஞ்சிரும். பிறகு உடனே உடையதுக்கு வந்தியா, உடனே என்ன தடவி பிடிச்சி பிச்சு இழுத்துட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டோம்னா உடஞ்சிரும், வம்பா போயிடும். வம்பாக்கக்கூடாது. உடையாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கசப்பு மருந்து. இப்போ கசக்கும், உண்மைக்கு கசக்கும். என் பேச்ச கொஞ்சம் கசக்கும். ஆனால் இப்போ கசக்கும், அடுத்து இனிக்கும். முதல்ல கசக்கும், அடுத்து இனிக்கும். ஏன்? கசப்பு மருந்தை கொடுத்தா தான் கசப்பை கொல்ல முடியும். கசப்பை கொண்டாச்சுன்னா இன்னும் வந்துடும். அப்போ நிறைய கசப்பு உள்ளே போட்டு வெந்து நூலாக்கி அது சரியில்லை இது சரியில்லை, கடவுள் இருக்காரா இல்லையா, அன்பும் தானே இருக்கானா இல்லையா, வருவாரா போவாரா, தப்பாக கணக்கு எழுதி வச்சுக்கிட்டு இருக்காரா இல்லையாவா? கணக்கு ஃபுல்லாக தப்பாக எழுதி வச்சுருக்கியா. ஒரு புக்கை படிக்க சொன்னால் ஊரில் உள்ள புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கியா. ஒரு புக்கை பார்த்துக்கிட்டே வாங்க என்று மன்மத ஞானி யோகிநாதன். அன்பே சிவம்.